இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம விஜய் அண்ணா சிஎம் ஆகி ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆக போகுது. May 10 பொறுப்பேற்றுக்கிட்டாரு. ஸோ இந்த 1 மந்தில் என்னென்ன பண்ணாருன்னு சொல்லி, என்ன செஞ்சு கிழிச்சாருன்னு சொல்லி, சில 200 rupees UPS கொத்தடி மைஸ்லாம் கதறிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, 717 மதுக்கடைகள் வந்து மூடப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கான அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் எந்தெந்த மதுக்கடைகள் மூடி இருக்குது, எந்த ஊரில் மூடி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராஹிபிஷன் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவங்க வந்து லிஸ்ட்டோட நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிற தமிழ்நாடு சுச்சுவேஷனை பொறுத்து 50,000 வரைக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. சிங்கப்பெண் அதிரடிப்படை நடைமுறையில் இன்னும் கொண்டு வரல, பட் அதுக்கான வேலைகளை வந்து செஞ்சிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பருத்தி இறக்குமதி வரியில் வந்து 11% வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கிட்டேருந்து அதை கேட்டு வாங்கியிருக்காரு. அப்புறம் இல்லீகலாக ரன் ஆகிட்டு இருந்த கல்குவாரியை வந்து நிறைய இடத்துல மூடி இருக்காங்க. மகளிர் உரிமை தொகை 1000 rupees வந்து கண்டினியூ ஆகிருக்கு. ரொம்ப முக்கியமானது, அம்மா உணவகம் வந்து மறுபடியும் அதே குவாலிட்டியோட ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே ஆட்சியில் மூடப்பட்ட அம்மா உணவகம் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. சில தொகுதிகளில் முக்கியமான பிரச்சனை, தண்ணீர் வசதி, பேருந்து வசதிகள்லாம் சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் குட்டி குட்டி நியூஸ் சேனல்ஸ் தான் வந்திருக்கும். இந்த எச்எம் மீடியா காமிச்சிருக்காது. நம்ம யூடியூப் சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். 10 மாதமாக தலைமறைவாக இருந்தால் திருநெல்வேலி கவின் அவங்க ஆணவ படுகொலை செய்யப்பட்டாங்க இல்லையா, அவங்களோட அதுக்கு காரணமாக இருந்த சுர்ஜித்தின் தாயாரை வந்து 10 மாதமாக தலைமறைவாக இருந்தாங்க. அவங்க வந்து நம்ம ஆட்சியில் கைது பண்ணியிருக்கார் விஜய் அண்ணா. 3 வருஷமாக வழக்கு பதிவு செய்யாமல் இருந்த KN நேரு மீது தாவக ஆட்சியில் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாஜகவை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து கொச்சையாக பேசினதுனால யூடியூப்பில் வந்து ரொம்ப கேவலமாக ஒருத்தன் பேசியிருப்பான். திருச்சி சிவாங்கிறவர் வந்து கைது பண்ணப்பட்டிருக்காரு. முக்தாருங்கிற ஒரு கேவலமாக பேசுகிற யூடியூபர் இருக்காங்களே, அவனையும் தேடிட்டு இருக்காங்க கைது பண்ண. ஸோ திமுக ஆட்சியில் நிரப்பப்படாமல் இருந்த டிஜிபி வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அமைச்சரிடமே லஞ்சம் வாங்கிய சில அதிகாரிகள் வந்து பணியிடை மாற்றம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சட்டவிரோதமாக கல்குவாரிகள் மூடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நிறைய இடத்துல ரைடு போயிருக்காங்க நேற்று. அதில் 30 லட்சத்துக்கும் மேலே அந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க, எந்தெந்த ஊரில் எவ்வளோ லஞ்சம் வாங்கியிருக்காங்களோ அதெல்லாம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேலே லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் பறிமுதல் பண்ணிவிட்டு அந்த அதிகாரியை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் டிஎம்கே ஆட்சியில் இதெல்லாம் செய்யவே இல்லை, லஞ்சம் வாங்கிட்டு தான் இருந்தாங்க, இன்க்ளூடிங் சிஎம் முதற்கொண்டு. ஸோ இதெல்லாம் விஜய் அண்ணா கிளியர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல்